பிரியமானவர்களே, 21 நாள் ஜபத்தின் 13வது நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். இப்பதான் தொடங்கணும். 13 நாள் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு 8 நாள் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. செபிக்கும் போது, வசனங்களை படிக்கும் போது, அவர் தரிசனத்தை அல்லது அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஜெபிக்கிற மனிதர்கள், துதிக்கிற மனிதர்கள், பாடுகிற மனிதர்கள் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறார்கள். இத போல பல வருஷத்திற்கு இருமுறை 21 நாள், 21 நாள், 40 நாள், இப்படி பல முறை, பல வருடங்கள், ஏதோ முடிந்த வரைக்கும் ஒரு சிறிய கூட்டமாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது தேவன் அற்புதமாய் நடத்தி இருப்பதையும் ஏராளமான ஜபத்திற்கு பதில் பெற்றதையும் நாங்கள் அறிகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற, கவனிக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் செபிக்க முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனை நினையுங்கள். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணத்தை தொடங்குங்கள். இந்த ஜபம் நடக்கும் போதே உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளையும் சொல்லுகிறோம். நீங்களும் உபவாசிக்கலாம். உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை தேடலாம். அழிந்து போகிற மக்களுக்காக ஆத்தும பாரம் கொள்ளலாம். உங்கள் வியாதிக்காக பரிந்து பேசலாம். உங்கள் வாழ்க்கையை தாக்குகிற பிரச்சனைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இதயங்கள் தவிக்கும் போது, தத்தளிக்கும் போது ஆண்டவர் தமது கரத்தை நீட்டி உங்களுக்கு விடுதலை கொடுத்து தலை நிமிர வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறதினால் நீங்களும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தரையே நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளையே கேட்டு அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கி அவருடைய வசனத்தால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அந்த சிந்தனையோடு நீங்கள் வளரும் போது தேவன் உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நேற்றைய தினத்தில் ஈசாக்கை குறித்து ஒரு 2 காரியம் சொன்னேன். இன்று ஒரு 3 காரியம் அவர் வாழ்க்கையில் காணப்பட்டதான அந்த குணத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தன் குடும்பத்திலே எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை. 25ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21ஆம் வசனம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். படிக்கும்போது தெளிவாய் தெரிகிறது. திருமணமானது 40 வயது. ஒரு நல்ல பக்தியுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். ஆனால் அந்த மனைவிக்கு வேதம் சொல்லுது மலடியாய் இருந்தார். பிரியமானவர்களே, கற்பத்தை திறக்கிறவரும் அவர்தான், கற்பத்தை அடைக்கிறவரும் அவர்தான். இன்றைக்கு சிலர் குடும்பங்களில் திருமணமான பின்பு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாததினால் உடனே அல்லது பல வருஷம் குழந்தை இல்லாததினால் டாக்டர் கிட்ட போறாங்க, பல மருத்துவ சிகிச்சை எடுக்கிறாங்க. அதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்லலை. என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த கற்பத்தை தொடுகிறவர், அந்த கற்பத்திலே குழந்தையை வைக்கிறவர் இந்த தேவன் தான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. பல சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறது. ஆண்டவர் தான் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறவர். ஆனா அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இல்லாத நிலையில் திருமணமான பின்பு குடும்பத்துல எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். மன ரீதியாய் பாதிப்பு வந்திருக்கும். ஆனா இவங்க தேவ பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. அதான் தேவனுடைய தொடர்பு. என்ன தெரியுது, எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் அவர்கிட்ட தான் சொல்லணும். மனுஷங்கிட்ட சொல்வதினால் உங்களுக்கு மனமடிவு வருமே தவிர
மனமகிழ்ச்சி வர வாய்ப்பில்லை. கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, பிறகு தேவையில்லாத கட்டுக்கதைகளை பேசுவாங்க. வார்த்தையே குத்தி குத்தி வரக்கூடிய நிலைமை இருக்கும். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிலை. அதற்கு பதில், எனக்கு அன்பானவர்களே, பதில் கொடுக்கும் ஆண்டவரிடத்தை வந்து அவரிடத்துல எல்லாத்தையும் சொன்னார். முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாதுப்பான்னு. மனுஷங்க சொல்றாங்க இது முடியாதுன்னு. ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. வசனம் சொல்லுது, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தரை நோக்கி பேசுகிறான். இதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புகிறான். உள்ளத்தின் குமுறல், உள்ளத்தின் பாரங்கள், வேதனைகளை ஆண்டவருக்கு சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தார். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், வேண்டுதலை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். இரண்டாவது, 26ஆம் அதிகாரத்தின் 2-5 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு சோதனை வருது, தேசத்துல பஞ்சம் வருது. இந்த பஞ்ச நேரத்துல என்ன செய்யணும்னு எல்லாரும் தவிக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், பேசுறார், தன்னை வெளிப்படுத்துகிறார், ஆலோசனை வழங்குகிறார். 2ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ண, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட நான் சொன்ன ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பஞ்சம் வருது, என்ன பண்றோங்கிற குழப்பமான சூழ்நிலை. ஆண்டவர் பேசுகிறார், நீ வேற எங்கேயும் போக வேணாம், குறிப்பா எகிப்துக்கு போகாத, நீ எகிப்து தேசத்துக்கு போகாத, நான் சொல்ற தேசத்துல குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ண. ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்ல கேட்டு அவர் வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது ஆண்டவர் கூட இருப்பார், கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், சொன்ன சொல்லை நிறைவேற்றுவார். ஆபிரகாமை சுட்டி காட்டுறாரு, என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான், அதிநிமித்தம் உன்னை உன் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணி எல்லாம் கொடுத்து உங்கள் மூலமா இந்த பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆச்சரியமா இருக்கு ஆண்டுடைய வார்த்தைகள். இதை கேட்கறதுக்கும் நமக்கு எப்படியோ இருக்கு. நம்புறீங்களா? அந்த ஈசாக்குக்கு கொடுத்த வார்த்தையின்படியே அன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு, ஆனா அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அந்த தொடர்புல இருக்கணும், ஆண்டவருக்காக வாழணும். அப்பொழுது தேவன் சொன்ன வாக்குப்படியே உங்கள் நிலைகளை மாற்றி அமைத்து உங்களை ஆசீர்வதித்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் வல்லவர். இந்த வாக்கியங்களை கேளுங்கள், பைபிளை திறந்து வச்சு தியானம் பண்ணுங்க, இன்னும் மனசு அதுக்குள்ள செலுத்துங்க. உங்களுக்குள்ளே உற்சாகம் வரும், சோர்வு மாறும், தைரியம் கடந்து வரும், சமாதானத்தால் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தரே இவைகளை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென்.